ஹலோ, ஹாய். வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். ஓகே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து எங்கள் கோ சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு குட்டி வீட்டுக்கு அங்கே போய் ஒரு நல்ல ஒரு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் வந்தோம் குட்டி ரெடி ஆகிட்டு எங்கள் கூட கிளம்பி வந்துட்டோம். பாருங்க, அவங்க டேடா கூட அவங்க அக்கா கூட எப்படி வாக்கிங் பண்ணின்னு வந்துன்னு இருக்கேன். நாங்கள் வந்தாலே அவளுக்கு குஷி தான் அவளுக்கு. ஸோ அதனால அவள் ரெடி ஆகிட்டு சரி வெளியே கிளம்பலாம், லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். ஓகே, இதுதான் அவங்க இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ சூப்பராக காமான ஏரியா, சைலண்டான ஏரியா, யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லை. லைக் இது ஒரு பில்டிங் தான், ஒரு 3 ஃப்ளோர் இருக்கிற பில்டிங்கு. பட் ஆனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது, நல்லா இருக்குது வீடு. ஓகே, இப்போ நாங்கள் வெளியே கிளம்ப போகிறோம். அதனால அந்த அம்மா ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டான். இப்போ அவங்க அண்ணா கூட ஏறி தூக்கி வச்சுக்கின்னு அவளுக்கு கிட்டு ஈவானா ரொம்ப இஷ்டம். ப்ளஸ் இவங்க வீட்டில் 2 பெட்ஸ் இருக்குது. இது என்ன பெட்டுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 பேருமே ரொம்ப சைலண்ட்டு. ஆனால் யாராச்சும் புது ஆள் வந்தால் விடாதுங்க. ஈவாக்கு கொஞ்சம் பயம், இந்த நாய்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் பயம். அதனாலே சைட்லேயே நின்றுக்கும். ஆனால் அது எதுவும் பண்ணாது, அதுக்கு தெரியும் நம்மெல்லாம் அவங்களோட ஆளுங்கன்னு தெரியும். அதனால எதுவும் பண்ணாதது. ஓகே, இப்போ வெளியே போகிறதுக்கு டின்ட்டு வீட்டு உள்ளவே இல்லை, அவன் அண்ணா கூடவே வெளியவே சுற்றி நின்றுச்சு. சரி, நாங்கள்லாம் வெளியே கிளம்பி போகிறேன்ட்டுன்னு இவங்க 2 பேரும் நாங்களும் வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. இவங்க பேர் வந்து ஒன்று லூனா, இன்னொன்று வந்து லிண்டா. சரி, அவங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் கிட்ஸை கூட்டிட்டு ஒரு ப்ளே ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அங்கேயே வீட்டுக்கிட்டேயே. இது 1 ஹவர் வந்து சர்டன் அமௌண்ட் பே பண்ணணும் இங்கேயே. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே வந்தோம்னா சூப்பர் மார்க்கெட், கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறமா ஹாஸ்பிட்டலு ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தா இந்த சின்ன குட்டி குட்டி டாய்ஸ், காருங்கோ, அப்புறம் இந்த மாதிரி ஸ்லைடு இருக்குது, ஆட்டோ எல்லாமே இருக்குது. சரி, அதுக்கும் உள்ளே போனால் இதுக்குள்ளே வந்து சாக்ஸ் போட்டுட்டு தான் போயிட்டு விளையாடணும் கிட்ஸு. பட் ஆனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க பசங்க. ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு ஆட வைக்கலான்னு சொல்லிட்டு சரி, கோ சிஸ்டர் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 3 பேர்த்தையும் ஆட வச்சாங்க. ஸோ கிட்டு, ஈவா, டின்ட்டு 3 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாரும் ஒரு டைரெக்ஷனில் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அது மேலே ஏறியது வந்து டக்கோட வாய். அந்த டக்கோட வாய் மேலே ஏறி கிளைம் பண்ணி மேலே பேக் சைடில் போயிட்டு அந்த ஸ்லைடில் வந்து சரங்கணும். ஸோ அதுதான் டாஸ்க்கு. ஈவா எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டா. நான் நினச்சேன் கம்ப்ளீட் பண்ண மாட்டா இவோன்னு சொல்லி நினச்சேன். பட் ஆனால் ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டான். இந்த மாதிரியெல்லாம் இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிற இடத்தெல்லாம் அவங்க ஆடி ப்ளே பண்ணி எப்படி ஏறுதுன்னெல்லாம் கொஞ்சம் அந்த ஃபியர்னஸ், கொஞ்சம் அந்த பயம் போகும் அவங்களுக்கு. ஸோ டின்ட்டு அந்த ரெட் கலர் ஸ்லைடில் வந்ததும் ரொம்ப குஷி ஆயிடுச்சு அவளுக்கு. இது ஒரு ஸ்லைடு மாதிரி, ஆனால் மேலே ஏதோ ஒரு ரிங் இருக்கும், அதை பிடிச்சிக்கின்னு அவள் வரணும். செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஹாலிடேஸில் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல பசங்களை, எனக்கும் வேலைன்னு இருந்துச்சு. அதனால சரி, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பாப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு டின்ட்டு கூட ஆடிட்டு பிஃபோர் ஸ்கூல் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணேன். ஆனால் இந்த டின்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்லைடில் மட்டும் தான் போவான். இந்த எல்லோ பிங்க்லலாம் போக மாட்டான். அந்த சைடு போய் உட்கார மாட்டான். அந்த ப்ளூ சைடில் தான் அவள் விளையாடுவா. அது ஏன்னு தெரியல. ஸோ இது வந்து மேலே வியூ, ஃபுல் ஓவரால் வியூ. இது பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு ஆடுறதுக்கு. பட் ஆனால் ஒன்லி ஃபார் த கிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க.
நாங்கள் என்ன பண்ணோம், கிட்ஸை இங்கே விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது என்ன இடம் நான் காமிக்கிறேன். எப்படியோ 1 hour ஆடணும் இல்லைங்களா, அதனால இவங்களை நல்லா என்ஜாய் பண்ண வச்சுட்டு நானும் அவரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். ஸோ கிட்டுக்கு வந்து இது ஹைட் பத்தல. ஏன்னா கொஞ்சம் அவன் ஹைட்டாக இருக்கிறது கொஞ்சம் காலை மேலே தூக்கின்னு அந்த 2 இது ரிங் மாதிரி பிடிச்சிட்டு அவங்க வரணும். ஸோ டின்ட்டு இதில் ஜம்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயந்தான். அப்புறமா அவளே நல்லா என்ஜாய் பண்ணிட்டான். இந்த இந்த சுத்துது இல்லைங்களா, அந்த இதில் வந்து டின்ட்டு ஒண்டியா உட்காரவே மாட்டான். இவங்க 2 பேரும் உட்காரதுனால அவ்வளோ உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டான். எனக்கும் ஆசையாக இருந்துச்சு ஆடலான்ட்டு. நானும் அங்கே உட்காந்து சரி பால் எங்கேனா தூக்கி போடலான்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா என்ன சொல்றது, நம்மளுக்கும் ஆசை வரும் ஆடுறதுக்கு. பாருங்க டின்ட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணின்னு இருக்கா இல்லை ஜம்ப் பண்ணிக்கின்னு. டின்ட்டுக்கு வந்து ஈவா கிட்டு இருந்தால் போதும், யாரும் வேண்டாம். இங்கே வந்தால் கூட ஈவா கிட்டு இருந்தால் ஆடுறதுக்குன்னே வருவான், நல்லா என்ஜாய் பண்ணுவான். கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஏறதுக்கு பயந்தான். ஆனா அவனால ஏற முடியல, இறங்கிட்டான் கீழே. ஆனா ஒரு இதுல டாஸ்க்ல கம்ப்ளீட் பண்ணா. அவ ஏறி போய் பின்னாடி சைட்ல இருந்து ஸ்லைட்ல வந்தா அவ. ஓகே இவங்கெல்லாம் ஆடினு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே மேலே கொஞ்சம் நேரம் ரசிச்சுன்னு இருந்தேன். இப்படின்ட்டு ஸ்லைட்ல வர மாதிரி எப்படி ஆடிட்டு வர பாருங்க. ஆக்சுவலா இது இப்படி வரக்கூடாது, அந்த ஒரு இது பிடிச்சின்னு ஹேங் பண்ணிக்கின்னு வந்துன்னு இருக்கணும். நாங்கள் எங்கே வந்தோம்னாக்கா ஒரு தோப்புக்கு வந்தோம், மாங்காய் தோப்புக்கு. இது எங்களோட சாரோட தோப்பு. அவங்களோட தோப்பு அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வந்திருந்தோம்னு சொல்லிட்டு இது மாங்காய் சீசன்னுட்டு ஓகே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் முன்னாடியே, ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். இந்த பேக்கில் மாங்காய் ஃபுல்லு மாங்காய். எனக்கு மாங்காய்னா அவ்வளோ இஷ்டம். தோட்டத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மாங்காய் பறிக்கிறேன். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேங்கோஸ் எல்லாம் இருந்துச்சு. நல்லா கீழவே ஈவா கிட்டு இல்லை டின்ட்டுவே பறிக்கிற மாதிரி மாங்காய் அவ்வளோ கீழே இருந்துச்சு தோப்புல. செம்மையாக இருந்துச்சு. அங்கேயே ஒரு பீகாக் வந்து சவுண்ட் போட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பீகாக்கை பார்க்க முடியல எங்களால். இல்லாச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். பாருங்க எவ்வளோ கீழே இருக்குது. டின்ட்டுவே பிச்சை எடுக்கிற மாதிரி அவ்வளோ கீழே இருக்குது தோப்பு. பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் மேங்கோஸே இருந்துச்சு. இந்த மேங்கோஸ் வந்து எந்த மருந்தோ எந்த கெமிக்கலும் போட்டு இதால இது நேச்சுரலாக தானாகவே மலை இதுக்கு வளர்ந்து வந்த மேங்கோஸ் இதெல்லாம். ஆனால் டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. கீழெல்லாம் காற்றுக்கு வந்து என்ன ஆகிட்டு இருந்துச்சு, கீழெல்லாம் பழுவ மாங்காய்லாம் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. அந்த மாங்காய்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பசங்களாம் ஆடிட்டு வந்தாங்க. அப்போ கட் பண்ணி கொடுத்தோம். சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாங்காய்ஸ் எல்லாம் வந்து ஊறுகாய் போடுறதுக்கு பறித்தோம். சரி அதெல்லாம் பறித்து எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சு அவ்வளோ சீக்கிரம் கிட்ஸுக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வேறு இடத்துக்கு போனோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறவங்களுக்கு என்ன வாங்கினேன்ட்டுன்னு. ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நான் vlogல சந்திக்கிறேன். ஓகே, until then bye from Ashwini. Bye, take care.